எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்ல இருக்க ஷேடோ யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டோட விஷுவல் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேடோஸ் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் நேம்ஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வந்து பாக்ஸ் ஷேடோ செட் பண்ணிக்கலாம். பூட்ஸ்டாப்ல வந்துட்டு டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஷேடோஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம்ஸுமே இல்லை. ஸோ நம்ம யூஸ்வலாக கஸ்டம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேடோஸ் கிளாஸ் நேம்ஸில் வந்துட்டு எப்படி கோடில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க்கை வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு மெயின் டிவ் டாக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த மெயின் டிவ் டாக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 5 பிக்சல் இறக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிவ் டாக்குள்ள வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஹாப்பி கோட்ஸ்னு ஒரு கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் மெயின் டிவ் டாக். இந்த டிவ் டாக்கு தான் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஷேடோஸ் செட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகே, எந்த ஒரு இதுவே இல்லை. ஸோ நம்ம மார்ஜின் லெஃப்டில் இருந்து வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விஷுவல் அப்பியரன்ஸ்க்காக. ஸோ மார்ஜின் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மார்ஜின் ஸ்டார்ட்லேருந்து 5. எனக்கு மார்ஜின் ஸ்டார்ட்லேருந்து கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஷேடோ செட் பண்ணலாம். ஸோ இதில் ஷேடோ ஹைஃபன் ஸ்மால், ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லார்ஜ், அதுக்கப்புறம் நார்மல், அதுக்கப்புறம் நன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷேடோ ஹைஃபன் ஸ்மால்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இதை சுற்றி பாருங்கள், எனக்கு ஒரு ஸ்மால் ஷேடோஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. பேக்ரவுண்டில் தெரியுதா உங்களுக்கு விஷுவலாக? ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் டாப்பு, அப்புறம் பாக்ஸ் ஷேடோ பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு ஸ்மால் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸ்மால்னால் வந்துட்டு 0.025 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு எனக்கு சுற்றி ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதை நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சுற்றி ஒரு பாக்ஸ் ஷேடோஸ் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக எம்போஸ் ஆன மாதிரி தெரியும். ஓகேவா, ஒரு லைட் ஷேடோ எஃபெக்ட். ஓகே, இப்போ இதுலேயே வந்துட்டு நான் ஷேடோன்னு மட்டும் கொடுக்குறேன். ஷேடோன்னு மட்டும் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்மாலுக்கும் இந்த ஷேடோ கொடுத்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஷேடோ வந்துட்டு மீடியம் சைஸ் மாதிரி கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஷேடோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஷேடோன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்து 1 ரெம். நம்ம முன்ன ஷேடோ ஸ்மால்னு கொடுத்தது வந்து 0.25 ரெம்மில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அது 1 ரெம். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு நான் ஷேடோ ஹைஃபன் லார்ஜ்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் இந்த ஷேடோ பேக்ரவுண்டில் இருக்கிறது. இது வந்துட்டு பாருங்கள் 3 ரெம்மில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வந்து 3 ரெம்மில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, விஷுவலாக வந்துட்டு அந்த ஷேடோ கலர் தெரியுதா பேக்ரவுண்டில்? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷேடோஸ் வந்துட்டு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரியேட் பண்ண ஷேடோஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ ஹைஃபன் நன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடோஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த ஷேடோஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷேடோன்னு மட்டும் போட்டால் நமக்கு ஒரு மீடியம் ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஷேடோ ஹைஃபன் ஸ்மால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.25 வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஷேடோ எஃபெக்ட் ஆட் ஆகும். ஸோ ஷேடோன்னு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு 1 ரெம்முக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் ஷேடோ எஃபெக்ட் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஷேடோ ஹைஃபன் லார்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு 3 ரெம்முக்கு நல்லா வைடாக வந்துட்டு அந்த வைடாக ஸ்ப்ரெட் ஆகின மாதிரி அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஷேடோ எஃபெக்டே வேணான்னா ஷேடோ ஹைஃபன் நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஷேடோ யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்டாப். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.